அப்பா அம்மாவுக்கு நல்ல ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சிட்டோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம கௌஸ்துபம்ல ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், சீனியர் ஜிம், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட், சிவா விஷ்ணு ஆலயம், பாடசாலை, கோசாலை, வாக்கிங் ட்ராக், பார்க், travel arrangements, 24 hours security, 24 hours power backup generator, indoor games, entertainment programs. இப்படி பெரியவாளுக்கான சகல வசதிகளோட அமைஞ்சதுதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருந்து அந்த வீடியோ எடுப்போம். முன்னாடி இப்போ இந்த பார்க் அந்த கதையை முதல்ல இந்த இடத்த நம்ம அக்வயர் பண்ணப்போ 2010 இந்த இடம் வாங்கினோம். 10 இந்த இடம் வாங்கினப்போ இந்த சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு வேகம் மண்ணில் வச்சுருக்கேன். என்னது வருமா? சரி வருமா? சரியா வருமா? சரியா வருமா? நீங்க வேற எதையாவது இடம் நல்லா இருக்கு, இடம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாங்கிற பார்ப்போம். வாங்கியாச்சு. வாங்கின பிறகு அப்புறம் ஏன்னா ஓன் ஃபண்ட்ஸ் போட்டு வாங்க முடியல, அதனால 2-3 பேரை சேர்த்து ரொம்ப சிரமப்பட்டு அக்வயர் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு கன்வர்ஷன் அப்படின்னு முதல்ல அது புஞ்சா லேண்டாக இருந்தது. புஞ்சா லேண்டை கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு நல்ல டைம் எடுக்குது. அப்போது இது பேரூர் ஆட்சி கீழே லிமிட்டில் வர்றதுனால இதை வந்து ஒரு லே அவுட்டாக முதல்ல ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ரோடு வந்து ஸ்டேட் ஹைவே. முதல்ல நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சொல்லலாம். அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காமன் வந்து ஒரு 30 அடி விட்டுருக்கோம். 30 அடியை விட்டு அந்த ரோடை சரண்டர் பண்ணி கொண்டு போய் கொடுத்த பிறகு தான் ஸோ ஒரு பேஸ் கிளியரன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம லே அவுட்டாக பண்ணும்போது ஓஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று உண்டு, அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு. ஸோ 10% ஆஃப் த ஹோல் லேண்ட். அதனால் அப்பயே வந்து நல்லா பிளான் பண்ணி ரோட்டுக்கு இருக்கிற நடுவில் பின்னாடி நம்ம அந்த டெவலப்மெண்ட் பண்ணாலும் சரி, நடுவில் வீடு வந்தாலும் சரி, 2 பேருக்கும் காமனாக ஒருத்தர் பாதிக்காமல் ஒரு பார்க்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஒதுக்கி நம்ம அதை அப்படியே பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் அதனால் அப்புறம் அங்கேயே பார்க்க நேரம் பின்னாடி அதெல்லாம் பண்ணின பிறகு அங்கே இருந்தது. அதன் பிறகு கொரோனா பீரியடில் வந்து பேரூர் ஆட்சியே அணுகினாங்க. ஸோ அந்த பார்க்கை நாங்களே கவர்மெண்ட்டே டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய நம்ம டெவலப்மெண்டல் சார்ஜஸ், இந்த லே அவுட்டுக்கு ஒரு டெவலப்மெண்டல் சார்ஜஸ், அப்புறம் இந்த பில்டிங் வரும்போது ஒரு பில்டிங்கும் டெவலப்மெண்டல் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பணம் கட்டிருந்தோம். அவங்களே வாலண்டியர் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த பார்க்கை நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெவலப் ஆகி ரெடியாக எடுத்தோம். ஆல்மோஸ்ட் ரொம்ப ரெடியாக எடுத்தோம். யூஸ்வலாக இது மாதிரி பேரூர் ஆட்சியில் உள்ள பார்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி யாராவது அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பேரூர் ஆட்சியிலேருந்து எல்லோரும் வந்துருந்தப்போ, ஏன் சார் அதை அப்படியே போட்டு வச்சுட்டீங்க, இப்போ நாங்கள் இது நாங்களாம் போட்டு வைக்கலாம், நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து இப்போ வந்து இதை மெயின்டைன் பண்ணி நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரி, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு விநாயகர் சதுர்த்தி இப்போ வரப்போகிறது, அதனால் விநாயகர் சதுர்த்தி நம்ம இதை ஆரம்பித்து பண்ணிடுவோம். போகணும் இது ரெசிடென்சிக்கு இப்போ ரொம்ப பெரிய பார்க்கில் இந்த மாதிரி பெஞ்சஸ்லாம் இருக்குது, நல்லா உட்காந்து நைட்டில் உட்காந்து வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இங்கே உட்காந்து பேசலாம், நடக்கலாம், நிறையா நல்லா அது என்ன டியூப் தானே. ஸோ இது எப்படி பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் 2 வார்த்தை
நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியில போறதுக்கு பயமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். நடக்கிறதுக்கு இது ஈஸி, ஒரு பயம் இல்லாத. வேணும்னா கொஞ்சம் கால் வலிச்ச உடனே உட்காரத்துக்கு பெஞ்ச் இருக்கு. வெளியில நடக்கிறச்சு அது பிரச்சனை, எல்லாரும் கால் பிரச்சனை இருக்கிறவா கண்டிப்பா இங்க வந்து நடக்கணும். வித் வாக்கர் கூட ஃபெசிலிட்டேட்டிவா நல்லா இருக்கும் இங்க வந்தா. இன்னொன்று இங்க பக்கத்துலேயே செக்யூரிட்டி இருக்கா, அதனால அது வந்து ஹைவேஸ் போச்சே மார்னிங்ல டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி, பொல்யூஷன் இருக்கும். இது ரொம்ப குவைட்டா ஃப்ரெஷ் ஏர், பக்கத்துலேயே செக்யூரிட்டி. ஏதாவது எமர்ஜென்சினாலும் மரமெல்லாம் இன்னும் நல்லா வந்தப்போ இன்னும் நல்லா வந்துடும். செக்யூரிட்டி இங்கேயே நமக்கு பிடிச்ச செடி கொடிகள் இதெல்லாம் செடிகள் அதெல்லாம் நம்ம இங்கே வச்சு நம்ம ஆசைப்படி இப்போ அங்கே சில பேருக்கு செடி வச்சு வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. ஆமா, நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் தான் அது. அறையெல்லாம் நிறைய வைக்கலாம். போடக்கூடாது, நம்ம இது போடக்கூடாது. இல்ல ஆக்சுவலா இது நல்ல ஒரு பொழுதுபோக்கு. நீங்க வந்து உட்காந்து கார்டனிங் பண்ணோம்னா அந்த பொழுதுபோக்கும் கை காலுக்கு எக்ஸசைஸ். நல்ல பெரிய இதுவே இருக்கு. ஐ திங்க் எவ்வளவு இருக்கும் சார்? மொத்தம் 17,000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கோம். 17,000 ஸ்கொயர் ஃபீட் பார்க் டோட்டலா. இது இருக்கும் ஒரு 200 மீட்டர்ஸ். 4 ரவுண்ட் போனா போதும். ஆமா, கரெக்டா எக்ஸாக்ட்டா 5 ரவுண்ட் போனீங்கன்னா 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் போறோம். நடக்கிறத விட இது பெட்டர். ப்ரோக்ராம் செய்யலாம். ஏன்னா வெயிலும் இருக்கு, நல்லா தண்ணி இதெல்லாம் வந்து அவங்களுடைய பார்க் செட்டிங்ஸில் இதெல்லாம் ரூல்ஸ். குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு. ஸ்போர்ட்ஸுக்கு இடம் வச்சோம். என்ன நாளுங்க 2-3 நாள் ஆச்சா ரெடி பண்ண? நான் இன்னைக்கு இந்த பார்க் இன்விடேஷன் போகிறதா இன்னைக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு எடுத்த படம் நான் இன்னைக்கு அனுப்பின 2 படமும். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு நல்ல ஹைட்டில் வந்து இதுவும் அதுவும் தெரியுற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா? மந்த்லி ஒன்ஸ் ஒரு நேச்சர் வாக், ஹெரிட்டேஜ் டூர் மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டி போகலாம். ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நீ வந்து அந்த என்ட்ரன்ஸ் அந்த பார்க்கோட இருக்கு. இங்கே இப்போதைக்கு இந்த லைட்ஸ் இருக்கு. லைட் போட்டு அந்த ஒரு லைட் இருக்கு பாருங்க. 1-2 லைட் இருக்கு. இந்த ஒன்று. ஆமாம், இந்த லைட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுதில்ல. இல்லைன்னா கனெக்ட் பண்ணிடலாம். 4 இருக்கு. இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக போடணும். பார்க்க திறந்து வச்சு வாக் பண்ணிட்டு ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றது தான். ஸ்ரீவத்சத்துல இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மனசு நிம்மதியும் திருப்தியும் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபத்துல நிச்சயமா கிடைக்கும். நாங்க இப்போ அனுபவிச்சிருக்கிற பக்தி பரவசத்தையும் கலை நிகழ்ச்சிகளையும் நீங்க நிச்சயம் கௌஸ்துபத்துல அனுபவிக்கலாம்.